இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க வார்ல முதல் தடவையாக அமெரிக்காவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய F-35 விமானங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாங்களும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் தகவல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை முன்மொழிகிறது. அது என்ன சட்டம் என்று கேட்டால், இனிமேல் ஹொர்முஸ் நீர்நிலை வழியாக போகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் டோல்கேட் உருவாக்கப்பட்டு டோல்கேட்ல அவங்க பணம் செலுத்திக்கிட்டு போகணும். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா மேல கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்தது. காசா மீதான யுத்தம் தற்போது ஓரளவுக்கு முடிவுற்று 160வது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த எல்லா வார்களிலும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்திய தாக்குதல்களாக இருக்கட்டும், அல்லது ஹூதிஸ் மேல யமனுடைய பகுதிகளில் இருக்கிற அப்பாவிகள் மேல நடத்துகிற தாக்குதல்களாக இருக்கட்டும், அதே போன்று லெபனானுடைய பகுதி தாக்குதல்களாக இருந்தாலும், தற்போது நடக்கிற இப்போது இருக்கக்கூடிய ஈரான் வாராக இருந்தாலும், எல்லா இடத்திலையும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் தன்னுடைய மிக பெரும் பலமாக கருதுவதே அவர்களுடைய F-35 விமானங்களை தான். இந்த F-35 விமானங்களை பொறுத்தவரையில் உலகத்திலேயே மிக வேகமான தாக்குதல் விமானங்கள் பிளஸ் ரேடார்ல சிக்காத ஒளிந்து சென்று தாக்கக்கூடிய விமானங்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய விமானங்களாக இருக்கிறது. எனவே இந்த விமானங்கள் இருக்கிற காரணத்தினால நாங்கள் யாரோடையும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள்